எல்லாருக்கும் வணக்கம். இந்த நாளிலும் தேவனுடைய சட்ட புத்தகத்திலிருந்து புதிய ஏற்பாடு புதிய சட்டம் அப்போஸ்தலர் புஸ்தகம் 5வது அதிகாரத்தில் தேவனுடைய நியாயத்தீர்ப்பு சபையில் எப்படி தேவனுடைய சத்தியத்துக்கு கீழ்ப்படியாத அனானியா சப்பிரா சபை விசுவாசிகளுக்கு தேவன் கொடுத்த ஒரு மரண தண்டனை. இயேசுதான் நியாயாதிபதி. இயேசு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறார். நியாய தீர்ப்பு கொடுக்குறார். இயேசு தான் கொலை பண்ணுறாரு. இயேசு கொலை பண்ணுவாரா? வேதத்தை வாசிக்கிறேன் கேளுங்க. அப்போஸ்தலர் புஸ்தகம் புதிய சட்டம் புதிய ஏற்பாடு அப்போஸ்தலர் புஸ்தகம் 5வது அதிகாரம் 3வது வசனத்துலேருந்து வாசிக்கிறேன். பேதுரு அவனை நோக்கி, அனானியாவே, நிலத்தின் கிரயத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து பரிசுத்த ஆவியினிடத்தில் பொய் சொன்னபடியால் சாத்தான் உன் இருதயத்தை நிறைப்பினது என்ன? அதை விற்கும் முன்னே அது உன்னுடையதாக இருக்கவில்லையா? அதை விற்ற பின்பு அந்த கிரயம் உன் வசத்தில் இருக்கவில்லையா? நீ உன் இருதயத்தில் இப்படிப்பட்ட எண்ணம் கொண்டாய். நீ மனுஷனிடத்தில் அல்ல தேவனிடத்தில் பொய் சொன்னாய் என்றான். அன்னானியா அந்த வார்த்தையை கேட்டபோது விழுந்து ஜீவனை விட்டான். இவளை கேள்விப்பட்ட யாவரும் மிகுந்த பயம் உண்டாயிற்று. வாலிபர் வந்து அவனை எடுத்துக்கொண்டு போய் அடக்கம் பண்ணினார்கள். நடந்ததை அறியாமல் 3 மணி நேரம் மனைவி மறுபடியும் சபைக்கு வந்தார். பேதுரு இயேசு மூலமாய் பேதுரு பேசுகிறார். அனானியாவே, சப்பிராலே, நிலத்தின் கிரயத்தை வஞ்சித்து வைத்து கணவனும் மனைவியும் ஒருமனப்பட்டது என்ன? நீங்கள் மனுஷனிடத்தில் பொய் சொல்லவில்லை, தேவனிடத்தில் பொய் சொன்னேன். பரிசுத்தத்தில் பொய் சொல்ல இருவரும் ஒருமனப்பட்டது என்ன என்று மனைவி பார்த்து இயேசு பேதுரு மூலமாய் பேசுகிறார். இதோ உன் புருஷனை அடக்கம் பண்ணினுடைய கால் வந்திருக்கிறது, உன்னையும் கொண்டு போவார்கள். அவளும் விழுந்து செத்து போனான். சபையில் ஒரே ஒரு பொய் 70 முறை மன்னிக்க சொன்ன தேவன் அனானியாவும் சப்பிராலும் விசுவாசிங்க. காட்டை விற்றாங்க, ஒரு பங்கு எடுத்து வச்சாங்க, வந்து மீதியை அப்போஸ்தலர் பாதத்தை வச்சாங்க, பொய் சொன்னாங்க. அனானியா விழுந்து செத்து போனான். மனைவிக்கு தெரியாத கணவன் அடக்கம் பண்ணிட்டாங்க. 3 மணி நேரம் கழித்து மனைவி வர, உன்னையும் கொண்டு போவார்கள். இதோடைய அர்த்தம் என்ன? உன்னையும் கொன்று போடுவார். இப்போ தேவன் கொலை பண்ணுவாரா? இயேசு கொலை பண்ணுவாரா? இந்த வசனத்தின் அடிப்படையில் இயேசு சபை விசுவாசிகளை கத்தி இல்லாமல் பக்தியில் கொன்னுட்டார். ஆகவே இன்றைக்கி அப்படி நடக்கிறதில்ல. அதனால தான் சபையில் விசுவாசிங்க வாய் வானம் மட்டும் போகுது. குடப்போம், குடக்காதிருப்போம், வருவோம், வராதிருப்போம், எல்லாவற்றுக்கும் நியாயத்தீர்ப்பில் அவனவனுடைய செயலுக்கு தக்க கைமாறு கிடைக்கும். இது சபையில் ஒரு நியாயத்தீர்ப்பு வைத்திருக்கிறார் தேவன். பொய் சொன்னால் என்ன ஆகும்? தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாய் காட்டை விற்றாங்க, பாதி எடுத்து வச்சாங்க, வந்து சொல்ல வேண்டியதானே, நாங்கள் கொடுப்போம், இன்னும் கொஞ்சம் நாள் கழித்து கொடுக்க மாட்டோன்னு சொல்லி போடணும். உண்மையை சொல்லணும். உண்மையை சொன்னால் உயிர் இருக்கும், உண்மை இல்லைனாக்கா உயிர் இருக்காது. ஆகவே இதெல்லாம் தேவன் வைத்திருக்கிறாரு. இந்த சட்டத்தெல்லாம் சபையில் விசுவாசிகளை சொல்லிக் கொடுக்கணும். உண்மையாரு, உத்தமாரு, இல்லைனாக்கா கொன்று போடுவார், இயேசு கொலை பண்ணிவிடுவார். ஆகவே இதெல்லாம் விசுவாசிங்க அறிஞ்சிக்கணும். இன்றைக்கி நடக்கலை, ஆனாலும் நியாயத்தீர்ப்பில் நடக்கும். ஒவ்வொரு மனுஷனுடைய வார்த்தையினாலே நீதிமான் என்றும் உன் வார்த்தையினாலே குற்றவாளி என்றும் தீர்க்கப்படுவாய். மனுஷன் பேசும் வீணான வார்த்தை எல்லாம் நியாயத்தீர்ப்பில் கணக்கெடுக்கும். ஆகவே எச்சரிக்கையாக இருந்து தேவ சட்டத்துக்கு கீழ்ப்படிஞ்சு உண்மையாக இருந்து தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரித்து கொள்வோம். ஒன்று மொத்தமாக இருந்து கர்த்தருக்கு சாட்சியாக வாழ்வோம். கர்த்தருடைய கையில் விழுகிறது பயங்கரமாக இருக்கும். ஆகவே இந்த சட்டத்தை, தேவனுடைய சத்தியத்தை தெளிவாய் அறிந்து புரிந்து தெரிந்து நடந்து கொள்வோம். கர்த்தர் உங்களுக்கு ஞானத்தையும் புத்தியும் கொடுத்து வழி நடத்துவார். மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.